ஜப்பான்ல 23 வயதான ஒரு லேடி டீச்சர் கிளாஸ் முடிஞ்சதும் தன்னோட ரூம்ல இருக்க ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்றதுக்காக உள்ள போனவங்க அந்த டாய்லெட் ஹோல் வழியா பிளாக் கலர் ஷூ ஒன்று மிதக்கிறத பாக்குறாங்க. என்ன அதுன்னு தெரிஞ்சுக்க வெளியே போய் அந்த டாய்லெட்டோட மற்றொரு பகுதியில் இருக்க செப்டிக் டேங்க் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தவங்க அங்க இருந்து அலறி அடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அங்க அவங்க பார்த்தது வெறும் ஷூ மட்டும் இல்லை, அந்த ஷூவுக்கு சொந்தமான மனித கால்களும் தான். யார் அந்த கால்களுக்கு சொந்தமான நபர்? அந்த நபரோட பாடி எப்படி அங்கே வந்துச்சு? யாராவது அந்த நபரோட பாடியை அங்கே கொண்டு வந்து போட்டாங்களா, இல்லை அவரே ஆக்சிடென்டலாக உள்ளே போய் மாட்டிக்கிட்டாரா? இப்படி குழப்பங்கள் பல நிறைந்த ஜப்பான் போலீஸையே திணற விட்ட ஃபுகுஷிமா டாய்லெட் மிஸ்ட்ரி கேஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆயிரத்தி 1989 ஜப்பான்ல இருக்க ஃபுகுஷிமாவோட மலைப்பகுதி கிராமத்துல 23 வயதான யூமி டனகா ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஸ்கூல்ல வெளியூர்ல இருந்து வந்து வேலை செய்யற எல்லா டீச்சர்ஸ்க்கும் தனித்தனி ரூம் அட்டாச்சு பாத்ரூமோட ப்ரொவைட் பண்ணப்பட்டிருந்துச்சு. 1989களில் ஜப்பான் மலை பிரதேசங்கள்ல இருக்க கிராமங்கள் ஒரு டெவலப் ஆகாத பகுதியாக தான் இருந்திருக்கு. அதனால அங்க இருந்த டாய்லெட் எல்லாமே ஸ்குவாட் டைப் டாய்லெட்டா தான் இருந்திருக்கு. அந்த டாய்லெட்டோட அடியில ஒரு யூ ஷேப் பைப் பொருத்தப்பட்டிருக்கும். அந்த பைப்போட ஒரு பகுதி டாய்லெட்டோட கனெக்ட் பண்ணப்பட்டு உள்ளேயும் இன்னொரு பகுதி வீட்டுக்கு வெளியேயும் அமைக்கப்பட்டிருக்கும். வெளியே உள்ள அந்த பகுதி ஓபன் பண்ணப்பட்டு மிஷின் உதவியோட உள்ள இருக்க கழிவுகளை அப்புறப்படுத்துற மாதிரி அந்த டாய்லெட் டிசைன் பண்ணப்பட்டிருந்துச்சு. அப்பதான் February 28, 1989 யூமி கிளாஸ் முடிச்சுட்டு ரூமுக்கு போனவங்க டாய்லெட்டை யூஸ் பண்றதுக்காக உள்ள போறாங்க. அப்பதான் அந்த டாய்லெட் குழிக்குள்ள பிளாக் கலர் ஷூ மாதிரி ஏதோ ஒன்று மிதக்கிறத நோட் பண்றாங்க. யூமியால அவங்களோட கண்ணை அவங்களாலேயே நம்ப முடியல. இருந்தாலும் என்ன அதுன்னு பார்க்கலான்னு உடனே வெளியே போய் அந்த டாய்லெட்டோட மற்றொரு பகுதியில் இருந்த மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. மூடியை ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்த யூமி அங்க இருந்து அலறி அடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க உள்ள பார்த்தது மிதந்து கொண்டிருந்த மனித கால்கள். யூமி அங்கிருந்து ஓடி போய் அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் கிட்டையும் மற்ற டீச்சர்ஸ் கிட்டையும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்றாங்க. அங்க வந்து அதை பார்த்த பிரின்சிபலும் மற்ற டீச்சர்ஸும் உடனே போலீஸ்க்கு காலும் பண்றாங்க. தகவல் அறிஞ்சு சம்பவ இடத்துக்கு போலீஸ் வந்ததும் அந்த கால்களை பிடிச்சி பாடியை வெளியே எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த பைப் ரொம்பவே குறுகலா இருந்தனால அந்த பாடியை உள்ள இருந்து வெளியே இழுக்க முடியாம ரொம்பவே சிரமப்பட்டிருக்காங்க. கடைசியா அந்த பைப் தோண்டி எடுக்கப்பட்டு அது 2ஆ கட் பண்ணப்பட்டு அதுல இருந்து பின்பு பாடி வெளியே எடுக்கப்பட்டிருக்கு. அப்படி வெளியே எடுக்கப்பட்ட நபரோட சடலம் ரொம்பவே வெறப்பா இருந்திருக்கு. அந்த பாடியோட போஸ்டரும் ரொம்பவே வினோதமாகவும் இருந்திருக்கு. அந்த நபரோட கை கால்கள் மடங்கிய நிலையிலும் அவரோட முகம் மேல் நோக்கி அந்த டாய்லெட் ஹோலை பார்த்த மாதிரியும் இருந்திருக்கு. இதை பார்க்கும்போது அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ற டீச்சரை தவறான முறையில பார்க்கறதுக்காகவே அந்த பைப்புக்குள்ள போன மாதிரி அப்படி ஒரு பொசிஷன்ல தான் அந்த பாடி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த நபர் ஷர்ட் இல்லாம தன்னோட ஷர்ட்டை நீட்டா மடக்கி தன்னோட செஸ்ட்ல வச்சு இருக்க பிடிச்ச நிலையிலும் அந்த பாடி இருந்திருக்கு. அது ஒரு வின்டர் சீசன், டெம்பரேச்சர் -2 டிகிரி வரைக்கும் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஏன் அந்த நபர் ஷர்ட் கூட போடாம இருந்திருக்காரு? பாடி அந்த கழிவுநீர் பைப்லயே கொஞ்ச நாள் இருந்தனால அட்டாப்சி பண்றதுக்கு முன்னாடி 2 முறை கிளீன் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பாடி 26 வயதான நயோகி கண்ணோட பாடின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அவரை அந்த வில்லேஜ்ல இருக்கிற எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நயூகி பாடி கண்டுபிடிக்கப்பட்ட 2 நாள் முன்னாடி தான் அவர் இறந்திருக்காரு. மேலும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல
கடுமையான குளிர் காரணமா அவரோட உடல் வெப்பநிலை குறைஞ்சு ஹைப்போதெரமியாவால பாதிக்கப்பட்டு இறந்திருக்கதா சொன்னாங்க. அது ஒரு வின்டர் சீசன், அதனால உள்ள இருந்த கழிவுநீர் ரொம்பவே கோல்டா இருந்திருக்கும். மேலும் அவரோட பாடியை எக்ஸாமின் பண்ணி பார்த்ததுல பெருசா எந்த காயமும் அவர் உடம்புல இல்ல. கைகள்லையும் கால்களையும் அங்கங்க சின்ன சின்ன சிராய்ப்பு காயம் தான் இருந்திருக்கு. ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கான எந்த தடயமும் இல்லை. கொலை பண்ணப்பட்ட மாதிரி எந்த தடயமும் போலீஸ்க்கு கிடைக்கல. இதனால போலீஸ் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. அது என்னன்னா, அன்னைக்கு நயுக்கி அந்த பைப் வழியா ஊர்ந்து போய் டாய்லெட் ஹோல் வழியா அங்க வர டீச்சரை தவறான முறையில பாக்குறதுக்காக உள்ள போயிருக்காரு. உள்ள போனவர் திரும்ப வர முடியாம உள்ளேயே மாட்டி அதிகப்படியான குளிர்னால ஹைப்போதெரமியாவால பாதிக்கப்பட்டு இறந்துட்டாருன்னு இதை ஒரு ஆக்சிடென்டல் டெத்தா கன்சிடர் பண்ணி அந்த கேஸை க்ளோஸ் பண்ணவும் செய்யறாங்க. ஆனா அந்த பகுதி மக்கள் நயுக்கி அந்த மாதிரி பண்ண வாய்ப்பே இல்லைன்னு போலீஸோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏற்க மறுக்கவும் செய்யறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நயுக்கிய அந்த ஏரியா மக்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவர் ஃபுக்குஷிமால உள்ள ஒரு பவர் பிளான்ட்ல மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர் ஒரு திறமையான இசைக்கலைஞராகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த கிராமத்துல லோக்கல் ஈவெண்ட்ஸ் எது நடந்தாலும் அதை ஆர்கனைஸ் பண்றதே நயுக்கி தான். அதனாலேயே அவரை நிறைய பேருக்கு தெரியும். இதனால நயுக்கிய பத்தி தப்பா சொல்றத அந்த பகுதி மக்களால ஏத்துக்க முடியல. இந்த கேஸ்ல பல சந்தேகங்கள் இருந்தனால போலீஸோட இன்வெஸ்டிகேட் ரிசல்ட் அந்த பகுதி மக்கள் ஏற்க மறுத்திருக்காங்க. மேலும் இந்த கேஸ்ல பல கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு. அதுல முதல் கேள்வி, எப்படி அவர் அவ்வளவு குறுகலான பைப்ல தவழ்ந்து உள்ள போனாரு? ஏன்னா அவுட் சைட்ல இருக்க பைப்போட டயாமீட்டர் 36 சென்டிமீட்டர். அந்த நபரோட ஏஜ் குரூப்ல இருக்க ஒரு மனிதனோட சராசரி ஷோல்டரோட அகலம் 40.4 சென்டிமீட்டர். அதனால ஒரு நபர் அந்த பைப் வழியா ஊர்ந்து போறதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அப்படியே போலீஸ் சொல்ற ஸ்டேட்மெண்ட் படி நயுக்கி அந்த மாதிரி எண்ணத்திலே உள்ள போனதா வச்சுக்கிட்டாலும் எதுக்கு அவர் இவ்வளவு கேவலமான ஒரு வழியை சூஸ் பண்ணணும்? மனித கழிவுநீர் தொட்டி பயங்கர துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு இடம். அப்படி இருக்கும்போது எப்படி அவரால் உள்ள போயிருக்க முடியும்? நயுக்கியோட பாடியில சின்ன சின்ன சிராய்ப்பு காயங்கள் தான் இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது அவர் உயிரோட இருக்கும்போதே அந்த பைப்புக்குள்ள போயிருக்கணும். அந்த இன்ஜுரிஸ் எல்லாம் அந்த பைப்புக்குள்ள போகும்போது ஏற்பட்ட இன்ஜுரிஸா தான் இருக்கணும். இதுல ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயம்னா அது நயுக்கியோட ஷூ தான். ஏன்னா அவரோட ஒரு ஷூ அந்த பைப்புக்குள்ள அவரோட முகத்துக்கு மேல இருந்த நிலையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதை தான் அந்த டீச்சர் அன்னைக்கு பார்த்திருக்காங்க. அவரோட ஒரு ஷூ இங்க இருக்கு, இன்னொரு ஷூ எங்க? ஃபர்தரா சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவரோட மற்றொரு ஷூ அந்த இடத்துல இருந்து 300 மீட்டர் தள்ளி ஒரு ரிவர் பக்கம் கண்டுபிடிக்கப்படுது. இதுதான் ரொம்பவே வினோதமா இருக்கு. நயுக்கியோட பாடி கண்டுபிடிக்கப்பட்டது பிப்ரவரி 28. அவர் இறந்ததா சொன்ன தேதி பிப்ரவரி 26. நயுக்கிய கடைசி அவங்க அப்பா பார்த்ததா சொன்ன தேதி பிப்ரவரி 24. அன்னைக்கு நயுக்கி தன்னோட அப்பா கிட்ட வெளியே கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் காணாமலும் போயிருக்காரு. பிப்ரவரி 24 to 26 நயுக்கி அந்த 2 நாட்களா எங்க இருந்தாரு? மேலும் பிப்ரவரி 24 அன்னைக்கு தான் ஜப்பானிய பேரரசரோட இறுதி சடங்கும் நடந்திருக்கு. இதனால ஜப்பான் முழுவதும் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதை பயன்படுத்தி அந்த டீச்சர் அந்த விடுமுறையோட சேர்த்து 4 நாள் லீவ் போட்டு ஊருக்கும் போயிருக்காங்க. நயுக்கிக்கு நல்லாவே தெரியும் அந்த டீச்சர் ஊர்ல இல்லைன்னு. அந்த டீச்சர் ஒருத்தர் தான் அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மேலும் அவங்க மறுபடியும் பிப்ரவரி 28க்கு தான் திரும்ப வருவாங்கன்னு நயுக்கிக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது எதுக்காக அவர் யாருமே இல்லாத ரூமோட டாய்லெட் பைப்புக்குள்ள 2 நாளுக்கு முன்னாடியே போகணும்? நயுக்கியோட கார் அந்த டீச்சர் தங்கும் இடத்துக்கு பக்கத்துல கார் கதவு திறக்கப்பட்ட நிலையில கீயோட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இத பார்க்கும்போது அந்த தங்கும் இடத்துக்கு போயிட்டு உடனே திரும்பி வந்துடலாம்னு முடிவு பண்ணி அந்த காரை விட்டுட்டு போன மாதிரி தெரியுது. மேலும் அந்த பகுதி மக்கள் சில பேருக்கு அந்த டீச்சர் மேலேயும் ஒரு சந்தேகம் இருந்திருக்கு. ஏன்னா அவ்வளவு இருட்டான டாய்லெட்டோட குழிக்குள்ள கருப்பு கலர் ஷூவை பாக்குறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அது மட்டும் இல்லாம அந்த ஷூவை அவங்க பார்த்ததா சொன்ன டைம் மாலை 6 மணிக்கு மேல. சோ அந்த டைம்ல அந்த ஷூவை பாக்குறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம அந்த ஷூவை அங்க பார்த்ததும் யாருக்கிட்டையும் சொல்லாம
அவங்களே தனியா வெளியே போய் அந்த பைப்போட இன்னொரு பகுதியை ஓபன் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த டீச்சரோட இந்த செயல் தான் அவங்க மேல மேலும் சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. இருந்தாலும் அந்த சந்தேகத்தை சப்போர்ட் பண்ற மாதிரி எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. நயுக்கி இறப்பதற்கு சரியா 1 மாசத்துக்கு முன்னாடி ஃபுகுஷிமா டைச்சி நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அங்க ரியாக்டர் 3ல உள்ள சர்க்குலேட்டிங் பம்போட ஜாயிண்ட்ல இருந்த வெல்டுனால அதிக லீக்கேஜ் ஏற்பட்டிருக்கு. இதனால அந்த ரியாக்டர் ஷட் டவுனும் பண்ணப்பட்டிருக்கு. நயுக்கியோட சக ஊழியர் தான் அந்த ரியாக்டரோட இன்சார்ஜாவும் இருந்திருக்காரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் தற்கொலை பண்ணி இறந்தும் போயிருக்காரு. இந்த சம்பவத்துக்கும் நயுக்கியோட மரணத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? அது மட்டும் இல்லாம நயுக்கி இறக்குறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் கிராம தலைவர் பதவிக்காக எலெக்ஷனும் நடந்திருக்கு. அதுல நயுக்கி ஒரு கேண்டிடேட்டுக்கு ஆதரவா வேலையும் செஞ்சிருக்காரு. அந்த எலெக்ஷன்ல சில பேர் அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் அங்க இருக்கிறதுனால பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு அதை ஆதரிச்சிருக்காங்க. சில பேர் அதை எதிர்க்கவும் செஞ்சிருக்காங்க. ஆனா கிராம தலைவருக்கு தான் அந்த பவர் பிளான்ட்டை பத்தி முடிவெடுக்கிற அதிகாரம் இருந்திருக்கு. அதனால நயுக்கி தன்னோட கேண்டிடேட்டுக்காக தீவிரமா கேம்பெயின் பண்ணிட்டும் இருந்திருக்காரு. இதனால மேபி நயுக்கியோட ஆப்போசிட் பார்ட்டி கூட அவரோட மரணத்துக்கு காரணமா இருக்கலாம். என்ன இருந்தாலும் இது எல்லாமே வெறும் அனுமானங்கள் தானே தவிர இதற்கான எந்த ஆதாரமும் இதுவரைக்கும் கிடைக்கல. இந்த கேஸ் இப்போ வரைக்கும் ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரி கேஸாக தான் இருக்கு. நீங்கள் இந்த கேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.